இந்து மக்கள் கட்சியின் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் அர்ஜுன் சம்பத் தலைமையில் கும்பகோணத்தில் நடைபெற்றது. அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி திமுக மக்களிடம் வாக்கு சேகரிப்பதாக குற்றஞ்சாட்டினார். திட்டங்களின் பெயரிலே கனவு காணுங்கள், உங்களுடன் ஸ்டாலின் மனு வாங்குறோம். சில நேரத்தில் நீதிமன்றம் அதுக்கு அவங்க கேட்கிற ஓடிபி அந்த முறைக்கெல்லாம் தடையும் விதிச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே அரசியல் கட்சிகள் வாக்கு சேகரிக்கும் நடவடிக்கையிலே ஈடுபட்டு வருகிறார்கள். ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எல்லா கட்சியுமே தேர்தல் பரப்புரை. இப்ப ஜோசப் விஜய் தேர்தல் பரப்புரை பண்றாரு, அதிமுக தேர்தல் பரப்புரை பண்றாங்க. பெரும் திரளாக கூட்டங்கள் சேர்க்கப்படுகிறது. இதெல்லாம் தேர்தல் செலவு கணக்குல வர வைக்கணுமா இல்லையா? ஆகவே தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முந்தைய அந்த செலவினங்களையும், அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும், ஏடிஎம்கேவாக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும், ஜோசப் விஜய் கட்சியாக இருந்தாலும், எல்லாமே தேர்தலை மையமாக வைத்துத்தான் இந்த செலவுகளை செய்கிறார்கள், கூட்டங்களை கூட்டுகிறார்கள், இலவச திட்டங்களை, கவர்ச்சி திட்டங்களை அறிவிக்கிறார்கள். எனவே தேர்தலுக்கு முந்தைய செலவுகள், அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய செலவுகளையும் தேர்தல் ஆணையம் கருத்திலே கொள்ள வேண்டும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.